அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். புத்தகத்தோட பேரை கடைசியில் சொல்கிறேன். இளம் பிள்ளைகளை வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ நாம் சில சமயம் தனியாக அனுப்ப வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மாதிரி நடக்கிற ஒரு நிகழ்வை ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கும். 16 வயசு 17 வயசு பிள்ளை அனுப்புறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஒருத்தர் கூட போக முடியாது, நிறைய செலவு வரும். அந்த பிள்ளையை தனியாக அனுப்புகிறாங்க. அந்த பெற்றவங்களுக்கு என்னென்ன கவலை உண்டோ அந்த கவலையோடு ஏர்போர்ட்டில் கொண்டு அந்த பிள்ளையை அனுப்புகிறாங்க. அதுவும் பொன் குழந்தை. ஆனால் குழந்தைங்க தைரியமாக தான் இருக்கும், இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பெற்றவங்க கூட வரலங்கிறதுல இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அதோட முக்கியம். தனியாக போகிறோம் அப்படிங்கிற போது அந்த பட்டாம்பூச்சி ரெக்க அடிக்கிற ஒரு ஃபீல் அதுங்களுக்குள்ளேயும் இருக்கும். அந்த பொண்ணு ஏர்போர்ட்டில் போய் முதல்ல அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மலங்க பார்த்துக்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன இன்றைக்கி எல்லாம் தானாக விசாரிச்சுக்கிட்டு டக்குன்னு எல்லாம் முடிச்சிடும் இல்லையா. டிக்கெட்டை போட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டு செக்யூரிட்டி செக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பாதுகாப்பு சோதனை அதெல்லாம் தாண்டிட்டு விமானத்துக்கு உள்ளேயும் அந்த டயத்துக்கு கரெக்டாக அது உள்ளே போகுது. இப்போ இந்த பிள்ளைக்கு அப்படி உள்ளே போகும்போதே ஒரு மெல்லிய ஆணவம். சின்ன பிள்ளைகளுக்கு அது இருக்கும், ஒன்றும் தவிர்க்க முடியாது. வயசானவங்களுக்கே நமக்கு போக மாட்டேங்குது, சின்ன பிள்ளைகளுக்கு போகுமா? 70லேயே விட முடியல, 17ல் எப்படி விட முடியாது. என்னென்னா பெரியவங்களுக்கு பிடிக்காத காரியங்களை வேணும்னே செய்கிறது. பாருங்களேன், பபுள் கம் போட்டு நல்லா தின்னுபிட்டு இங்கே வாயில் வச்சு பூன் பெருசாக பலூன் மாதிரி ஊதுறது அவங்க அப்பா அம்மாவுக்கே பிடிக்காது. அப்போ அவங்க அப்பா அம்மா வயசான அந்த உள்ள யாருக்கும் பிள்ளைங்கள பிடிக்காது. அது வேணும்னு இந்த பிள்ளைங்க செய்யும். ஏன் தெரியுங்களா? அட்டென்ஷன் சீக்கிங்னு பேர். தன்னை எல்லோரும் கவனிக்கணும். தான் செய்கிறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு இல்லை, தன்னை கவனிப்பாங்கள்ல. இது பருவ வயசில் இருக்கிற ஒரு குணம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற ஹார்மோன்கள் வாசிக்கும் ஹார்மோனியம் அப்படின்னா ஒருத்தர். அதனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, பபுள் கம் போட்டு ஊதுது, எல்லாரையும் அப்படியே பார்த்துக்க. அது ஒரு பெருமை. பிளேனில் நான் தனியாக போகிறேன், இந்த சின்ன வயசில் தனியாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வேறு. அதுக்கு போர்டிங் பாஸை பார்த்துது, அதுக்கு எந்த சீட்டோ அந்த சீட்டில் போய் உக்காரணும். விமானத்தில் பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும், 2 இருக்கை உள்ள விமானங்கள் இருக்குது, 3 இருக்கை உள்ள விமானங்கள் இருக்குது. இந்த 2 இருக்கை உள்ள விமானங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜன்னலை ஒட்டி ஒன்று இருக்கும், நடப்பாதையை ஒட்டி ஒரு சீட் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க எப்போயுமே நடப்பாதையை ஒட்டி இருக்கிற சீட்டை விரும்புவாங்க. எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும், புறப்படுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. முதல் தடவை விமானத்தில் பயணிக்கிறவங்க ஜன்னல் ஓரத்து இருக்கையை தான் விரும்புவாங்க. ஏன்னா எட்டி பார்த்தா அழகழகாக இருக்கும், நுரை மரங்கள், தரை இறங்கும். அதாவது அந்த விமானத்திலேருந்து மேகங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. அதனால் ஜன்னல் ஓரத்து இருக்கை வேணும்னு இது பார்த்தா அந்த ஏபி சீட்டில் இதுக்கு ஜன்னல் ஓரத்து சீட்டு வரல. இந்த நடந்து போகிற நடபாதையை ஒட்டிய சீட்டு வருது. இந்த பிள்ளைக்கு ஒரு மெல்லிய திமிரு. யார் வந்தாலும் சொல்லிக்கலாம், நாம் ஜன்னல் ஓரமாக உட்காந்தா தானே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வர முடியும், அவங்கள கேட்கணுமே அப்படின்னு நாகரிகம் தடுக்குது. ஆனாலும் அது என்ன பண்ணுது, நம்ம உட்காருவோம், அதுதான் அந்த வயசு. நம்ம உட்காருவோம், எவன் நம்மளை கேட்பான், இல்லை கேட்டால் அப்புறம் சமாளிச்சுக்கலாம், இல்லை அவன்கிட்ட அப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துக்குங்க அப்படின்னு கேட்கலாம். என்னெல்லாமோ எண்ணம் மனசில் எல்லாம் ஓடுது. ஆனால் அந்த வயசுக்கே ஒரு பயமும் இருக்கும். வராங்க பாருங்கள் பிளேனுக்குள்ளே ஒவ்வொருத்தரா, அவங்க இவன் தான் நம்ம பக்கத்தில் உட்கார போகிறானோ, இவன் தான் நம்ம பக்கத்தில் உட்கார போகிறானோ, இவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்குமோ, இந்த அம்மாட்ட கேட்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது யாராக இருந்தால் என்ன, அப்புறம் அதுவே யோசிக்குது, ஏன் நம்ம மனசு இவ்வளோ படபடன்னு அடிச்சுக்குது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படின்னு. அந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் விடாமல் சொல்லிக்கிட்டே வரேன். கடைசியாக ஒரு மிடில் ஏஜ்டு மேன், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரியவர் அப்படி நிற்கிறார். இந்த குழந்தைக்கு பிடிக்கல. பொதுவாகவே இளம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா ஒரு மூஞ்சியை சுழிப்பாங்க அவங்க. இவர் ஒரு 50 வயசு, தலையில் கொஞ்சம் அந்த என்னது பெப்பர் சால்ட்டும்பாங்களே, அந்த மாதிரி வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி அந்த தலை. அவருடைய பேக்கை மேலே வைக்கணும், அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஹேண்ட் பேக்கை வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு புன்சிரிப்போடு அந்த குழந்தைய பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நாகரிகம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வினாடி யோசிக்கிறார். நம்ம சீட்டு ஜன்னல் சீட்டு, சரி போயிட்டு போகுது, ஒரு சின்ன குழந்தை
அதான் பெரியவங்க பண்பு. அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்கும், வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு. இதை போய் பேரம் பேசணுமா, நீ இங்கே உட்காரு, நான் அங்கே உட்கார். சில மனுஷங்க எப்படி தெரியுங்களா, 1 மணி நேரம் பண்ணுற பயணத்துக்கு ஊரே கூட்டுவாங்க. அது என் சீட்டு, நான் எப்படி விடுவேன், நீ இங்கே வா, நீ அங்கே போ, அப்படிலாம் மிரட்டுவாங்க. பெரியவர் அவர். அந்த பெரியவங்களுக்கே உரிய அந்த இயல்பில் ஹலோ அப்படின்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சார். சரி உட்காந்து போ அப்படின்னு பேசாமல் உட்காந்துட்டார். இந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு குறுங்குது, நாம் தப்பாக உட்காந்துருக்கோம், அது அந்த மனுஷன் கேட்கக்கூட இல்லை. அப்போது ஒரு குற்ற உணர்வு ஒன்று வரும். இயல்பாக மனுஷன் தப்பு பண்ணால் குற்ற உணர்வு வரத்தானே செய்யும். அது ஒரு மாதிரி ஜன்னல் பக்கமாக அப்படி திரும்பிக்கிட்டு இவரை பார்க்கவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தோடு உட்காந்துருக்கு. இந்த பெரியவரே சொல்கிறாரு, ஹலோ என் பேர் இன்னது அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. தனியாக பயணம் பண்ணுறேன், நீ குட்டி பொண்ணாக இருக்க, ரொம்ப துணிச்சல்கார பொண்ணு போல் தெரியுது. இந்த தர்ம சங்கடத்தை நீக்கிறதுக்காக அவரே பேசுகிறாரு. குட்டி பொண்ணாக இருக்க, ஆனால் தனியாக பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இப்போ அந்த பொண்ணு ஆரம்பிச்சது, நீங்கள் சொன்னதில் பாதி கரெக்டு பாதி தப்பு, நான் துணிச்சலான பொண்ணு ஆனால் குட்டி பொண்ணு கிடையாது அப்படின்னு சிரிக்கிறார் அவர். அதனால் என்ன அப்படின்ட்டு மேற்கொண்டு பேச அந்த பொண்ணு விரும்பலை. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி உருன்னு அப்படியே இருக்குது. ஆனால் யோசிக்குது, இவர் என்ன நம்மளை அந்த சீட்டை பற்றி பேரமே பேசலையே அப்படின்னு மட்டும் யோசிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் மெதுவாக விமானம் மேலே பயணம் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்கிறாரு, இந்த பிளேன் வந்து கோவாவுக்கு போகுது, அதனால் நீ கோவா தானம்மா போகிற, கோவாவில் தனியாக போறியா, அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஆமா, என்ன விசேஷம் அப்படின்னு மெதுவாக கேட்குறாரு. சும்மா ஒரு இப்போ தனியாக பிளேனில் போக உருன்னு உராங்கொட்டா மாதிரியா போக முடியும். அதுக்கு அவர் சிரிப்புக்கு அவருக்கு மகளது பேத்திக்கு சமம் அது, அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தான் அறிமுகப்படுத்திக்கணும்ல, நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அது வந்து கட்டடக்கலையில் வந்து ஒரு வெறும் பொறியியல் மட்டுமல்ல, கலை நுணுக்கத்தோடு கட்டுகிற ஒரு உயர்ந்த படிப்பு. நான் கோவாவில் ஒரு கடற்கரையில் ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், அந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்காக நான் பயணம் பண்ணுறேன், நீ ஏதாவது சொந்த விஷயமாக போறியாம்மா அப்படின்னார். ஆமாம், எங்கள் பாட்டி அங்கே இருக்காங்க, பாட்டியை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்சம் பேச ஆரம்பிக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிறது கட்டிடக்கலையில் என்ன, எனக்கு கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன் அப்படின்னு பேச்சு வளர்ந்துருச்சு. இப்போது உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, ஒரு உண்மையான கட்டிடக்கலைஞர் அப்படிங்கிறவருடைய அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டால் 3 அம்சங்களை உடையது. அது வந்து கட்டிடக்கலைக்கு ஒரு இலக்கணம் பாருங்கள், 3 அம்சங்களை உடையது. ஒரு அழகான டெஃபினேஷன் சொல்கிறார். நுட்பமான ஒரு கட்டிடக்கலைஞர், பொறியியல் நிபுணரில் ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கிற அந்த கட்டிடக்கலைஞருடைய அறிவு என்ன அப்படிங்கிறதுக்கு, முதலில் இடைவெளிகளை தீர்மானிப்பது. பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். அந்த ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்னங்கிறத முடிவு பண்ணணும். ஹாலோட ஸ்பேஸ் என்ன, டைனிங் ஸ்பேஸ் என்ன, கிச்சன் ஸ்பேஸ் என்ன, இடைவெளி எவ்வளவு, ஒன்றுக்கொன்று இடைவெளி எவ்வளவு, பாத்ரூமுக்கும் இதுக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்கணும், என்ன மாதிரியான அந்த இடைவெளிகளை நம்ம சரியாக யூஸ் பண்ணால் அந்த ஸ்பேஸை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதாவது அதிகபட்சமாக அந்த இடத்த நாம் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் கொச்சன்னு இருக்கக்கூடாது. கிச்சன் எப்படி இருக்கணும், கிச்சனில் என்னென்ன உபகரணம் வேணுமோ அதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு அறிவு இருக்கணும். பாருங்கள், முதலில் இடைவெளிகளை தீர்மானிப்பது. 2வது, கட்டிடங்களுக்கு உள்ளேயும் அவற்றுக்கு வெளியேயும் அலங்காரப்படுத்துவது. உள்ளுக்குள்ளே சுவர் எப்படி இருக்கணும், தரை எப்படி இருக்கணும், மேலே இருக்கிற சீலிங் மேல் தளம் எப்படி இருக்கணும், பாத்ரூமில் என்ன மாதிரியான டைல்ஸ் இருக்கணும், வழுக்காமல் இருக்கணும். வயசானவங்க போனால் கூட, அன்றைக்கி மனுஷபுத்திரன் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், பல பேர் வீட்டுக்கு என்னை கூப்பிடுவாங்க, ஆனால் வீல் சேர் உள்ளே போகிறதுக்குரிய மாதிரி பாத்ரூம் கதவே இருக்காதுன்னார். யோசிக்கணும். ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் இயலாமை என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு பாத்ரூமாவது வீல் சேர் போகிற மாதிரி பண்ணணுங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது கொஞ்சம் கட்டிடக்கலை நிபுணர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நாங்கள் தீர்மானிக்கணும், அந்த உள்ளேயும் வெளியேயும் அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அலங்காரப்படுத்துவதை தீர்மானிக்கணும். 3வது, இது எல்லா வேலைகளையும் திறமையோடு செயல்படுகிறதா என்று செயல்படுத்தி காட்டணும்னு தன்னுடைய ப்ரொஃபஷனை பற்றி ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப அழகான விளக்கம் அந்த பொண்ணுக்கு சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த கண்ணில் ஒரு ஆச்சரியம் வருது. உடனே யோசிக்கிறா, இடைவெளியை உண்டாக்குவது அப்படின்னு சொல்கிறீங்களே,
எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியும்படியாக நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமா, அது என்ன இடைவெளியை உண்டாக்குறது அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. இப்போ பாரு, நீ நான் இப்போ பிளேனில் பயணம் பண்ணுறோம். இந்த பிளேனில் இருக்கிற இடம் எவ்வளோ சின்ன இடம், இதுக்குள்ளே 2 பேர் உட்காரத்துக்கு அந்த சீட் அரேஞ்ச் பண்ணணும். சாப்பாடு கொண்டு வராங்க. இப்போது சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் நீண்ட தூரம் பயணத்தில் சிலருக்கு உணவு புக் பண்ணியிருப்பாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பலகையை எடுத்து விடணும். அந்த ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்கும். அதில் ஒரு ட்ரே வைப்பாங்க. அந்த ட்ரேயில் ப்ரெட் இருக்க வேண்டிய இடம், ஜாம் இருக்க வேண்டிய இடம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைக்க வேண்டிய இடம், அதில் வாட்டர் வைக்க வேண்டிய இடம், காஃபி கப்புக்குன்னு ஒரு இடம். அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எது மாறினாலுமே சரியாக இருக்காதுமா, எதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு இதுக்குள்ளே அலாட் பண்ணணும். டோட்டல் ஸ்பேஸ் இவ்வளோ தான் பிளேனில் நமக்கு உட்காரத்துக்கு. அதில் அந்த பலகை இருக்கணும், அந்த பலகையில் ட்ரே இருக்கணும், ட்ரேக்குள்ளே குழி இருக்கணும், குழிக்குள்ளே கப்பு இருக்கணும், கப்புக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய ஹனியோ வெண்ணெயோ ஜாமோ ப்ரெட்டுக்கு வேண்டியது, கொஞ்சம் நீண்ட பயணமாக இருந்தால் உணவுக்கு வேண்டியதுனா உணவுக்கு வேண்டியது எல்லாமே இதுக்குள்ளே அந்த இடைவெளியை தீர்மானிக்கிற பற்றியா, ஸ்பேஸை டிசைட் பண்ணுற பற்றியா, திஸ் இஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த குழந்தைக்கு. ஓ அப்படியா, எல்லாவற்றுக்கும் ஓர் இடம், அனைத்தும் அதனதன் இடத்தில், அதான் டெஃபனிஷன். எல்லாத்துக்கும் ஒரு இடம் முதல்ல ஒன்று பண்ணியாச்சு. அப்புறம் அதது இடத்துல இந்த லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் அவங்க ஓஹோன்னு இருக்கலாங்க. எது வைக்க வேண்டியிருக்கும் ஒரு பட்டியல். இப்போ நம்ம வெளியில் புறப்படுறோம், நம்ம என்னென்ன கொண்டு போக வேண்டியிருக்கோம். ஆதார் கார்டு இல்லாமல் இன்றைக்கி வெளியே போக முடியாது. ஆதார் கார்டை எங்கே வைப்போம், டிக்கெட்டை எங்கே வைப்போம், மருந்து எங்கே வைக்கணும், பணத்தை எங்கே வைக்கணும், இல்லை கிரெடிட் கார்டு அது எங்கே வைக்கணும். அவர் எல்லாமே புரிய வைக்கிறார். பர்ஸ் எடுத்து காட்டுறார். பற்றியாமா ரூபா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, கிரெடிட் கார்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த பர்ஸில் இந்த ஸ்பேஸை கரெக்டாக டிவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, என்னென்ன தேவைன்னு முதல்ல முடிவு பண்ணி அப்புறம் அதுக்கு உள்ளே வைக்க வேண்டிய அந்த இடைவெளியை வகுத்து கொடுத்து இந்த டிசைனிங்னு ஒன்று ஒர்க் பண்ணுறோம் பார்த்தியா, அதுதான் நாங்கள் செய்கிற வேலை அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா வீடு கட்டும்போது நீங்கள் கட்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அங்கிள். ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் எல்லாம் கச்சமுச்சான்னு இருக்குது, அதுக்கு ரொம்ப பெரிய இடம் வேணும்னு நினைக்கிறோம், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு. அம்மா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதுன்னு முக்கியம் இல்லைம்மா, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம், அதை எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம், அதில் பொருள்களை எப்படி அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு முக்கியம். அதனதன் இடத்தில். இதுக்கு பெரிய இடம்தாங்கிறது தீர்வுன்னு நினைக்க வேணாம். இப்போ இத்தனோண்டு ட்ரேக்குள்ளே ஒரு சாப்பாடு கொண்டாந்து வச்சாங்களா இல்லையா பிளேனுக்குள்ளே, பிளேனில் நடக்கவே இடம் கிடையாது, 4 பேர் உட்காந்துருக்கணும், ஏர் ஹோஸ்டஸ் நடக்கணும், அதுக்குள்ளே ட்ரே வைக்கணும், ட்ரேயில் குடிக்க தண்ணி வைக்கணும், தண்ணி கொட்டக்கூடாது, ஜூஸ் வைக்கணும், ப்ரெட்டு ஜாமு என்னென்ன உண்டு எல்லாம் வைக்கணும் இல்லை. அது எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த ட்ரே எல்லாம் திரும்பி எடுத்து அடுக்கிக்கணும், எவ்வளோ திட்டமிடுறாங்க இந்த ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதுதான்மா வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பயன்படும்படியாக சொல்லுங்களேன் அப்படின்னு. இப்போ பாரேன், இப்போ நீ லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிற, லீவு முடிஞ்சு வீட்டுக்கு போனவுடனே இந்த ஒரு சிம்பிள் ஹேபிட்டை நீ ட்ரை பண்ணு. என்ன, ஒரு ஷூவை எங்கே கழட்டுவேன், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீ போகிறதுக்குன்னு போடுறதுக்குன்னு ஒரு ஷூ இருக்கும், அதை நீ எங்கே கழட்டுவேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல கழட்டுவேன், அதை மாற்று. அப்புறம் சாக்ஸ் எங்கே வைப்பேன், சாவி உனக்கு ஸ்கூட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க வீட்டில், இல்லை அங்கிள் எனக்கு சைக்கிள் சாவி நான் டெய்லி தேடுவேன்னு, கரெக்டாக அந்த இடத்துல தான் சைக்கிள் சாவி வைப்பேன் அப்படின்னு. உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், நீ ரெடி ஆகி போகிறதுக்கு, அதில் பவுடர் இந்த இடத்துல, சென்ட்டுனா இந்த இடத்துல, அதில் நீ விபூதி குங்குமம் வைப்பேன்னா அது இந்த இடத்துல, சீப்புனா அது இந்த இடத்துல, ஐப்ரோ பென்சில்னால் அது இதுக்குள்ளே, ப்ரஷ்னால் அது இதுக்குள்ளே, அதில் ஸ்பேஸை நீ கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ எடுத்தாலும் திரும்பி நீ அந்த இடத்துல வைக்க முடியுமா இல்லையா. பவுடர், ஹேர் பேண்டு, வாசனை திரவியம், சீப்பு, இப்படி ஒன்றுக்கும் இடத்த ஒதுக்கிக்கும். உன் உடைகள் வைக்கிற அலமாரியில் யூனிஃபார்ம் எங்கே வைப்பேன், வெளியில் போகிற சாதாரண ட்ரெஸ்ஸுனால் எங்கே வைப்பேன், ரொம்ப விசேஷத்துக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸுனால் எங்கே வைப்பேன், பிரித்து கரெக்டாக எடுத்து அடுக்கிக்கிட்டேன்னா திருப்பி தேடுற சிரமம் இல்லையா. நீ அதே மாதிரி உன்னுடைய சிஸ்டத்துக்குள்ளே போ, நீ அதில் ஃபைல்ஸ் நிறைய வச்சுருப்ப, எல்லாத்துக்கும் கரெக்டாக தலைப்பு கொடுத்து திரும்ப எடுக்கிற மாதிரி தேடுனா திரும்ப நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணுமா இல்லையா.
கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் கொண்டு போய் மாநகராட்சி குப்பத்தொட்டில் அள்ளி போட்ட மாதிரி போட்டுட்டு நம்ம எங்கே எடுக்கிறது, எப்படி என்ன தலைப்பில் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா அந்த ஃபைல்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? இதை சொல்லிவிட்டு அந்த பெரியவங்க எப்போவுமே ஒரு நீண்ட அறிவுரை சொல்லுவாங்க. உன்னை சுற்றி உள்ள விஷயங்களை ஒழுங்குபடுத்தி ஒழுங்கமைப்புடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதிலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சியை, அப்படி வாழ்வதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, எல்லாம் அதனுடைய இடத்தில், அதற்கான இடைவெளி, அந்தந்த பொருள் அந்தந்த இடத்தில், எந்த காலத்திலும் எந்த பதட்டத்திலும் அதை சரியாக வைத்து கொள்ளுதல், அப்படி வாழ்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை நீ அனுபவிச்சுட்டே ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்வதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழும் மக்களை நீ நல்லா கவனிச்சுப்பார். எப்போதும் ஏதையோ தொலைத்து விட்ட வேதனை முகத்தில் தெரியும்படியாக இருப்பார்கள். ஷூர் ஷூர் ஷூர், நிச்சயம். இந்த ஒழுங்கு இல்லாமல் வைக்கிறாங்க பாருங்கள், எதையோ தொலைச்சிட்ட மாதிரி எப்போவுமே ஒரு கவலையோடு இருப்பாங்க. இந்த குழந்தை யோசிக்குது, அங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, உண்மையிலேயே என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு, கடவுள் தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்கிறார், இந்த பாருமா, நான் சொன்னது ஸ்பேஸுக்கு மட்டும் பொருந்தாது, டயத்துக்கும் பொருந்தும். என்னென்ன டயத்தில் என்னென்ன வேலை, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, எப்போ குளிக்கிறது, எப்போ நம்ம சாப்பிட்றது, எப்போ விளையாடுறது, எப்போ படிக்கிறது, எப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பொழுதுபோக்கு கேட்குறது, இது எல்லாம் வரையறுப்பதற்கு ஒரு திறமை வேணும். பிறகு அந்த வரையறுப்பையை பின்படுத்தக்கூடிய ஒரு உறுதி வேணும். ஒழுங்குமுறையோடு கூடிய ஒரு சொந்த வடிவமைப்பாளர், செல்ஃப் டிசைன்டு பர்சனாலிட்டி, டிசிப்ளின், தன்னைத்தானே அவர் செதுக்கிக்கிறார். ஒரு சிற்பியாகவும் இருக்கிறார், சிலையாகவும் இருக்கிறார், சொந்த வடிவமைப்பாளர். இது ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் வந்த கட்டுரையை தான் இந்த புத்தகத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. நான் படித்த பத்திரிகை சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. வள்ளலார் சன்மார்க்க முரசுன்னு ஒரு பத்திரிகை. பொதுவாக வள்ளலாரை பற்றிய செய்தி இருக்கும், வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு செய்தியும் அதில் இருக்கும். இது எல்லாருக்கும் பயன்படுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் பேர் போடலை, யாருடைய கட்டுரைன்னு போட்டிருந்தால் நான் அவங்க பேரையும் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. அதில் பேர் இல்லாததாலும் நான் பத்திரிகையோட பேரை மட்டும் சொல்கிறேன். இப்போது அந்த குழந்தைய அடுத்தாப்பில் நாம் அதுக்குரிய இடம் நம்ம ஜன்னல் ஓரத்தை மாறி அதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குது மெதுவாக. அதில் என்னமா இருக்குது, பரவாயில்ல சௌரியமாக உட்காந்துக்கன்ட்டு அவர் ஒரு பஞ்சு அடிச்சா இருப்பாருங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன அந்த பபுள் கம்மை கூட, அது என்ன பண்ணிட்டு இருந்தது, ஊதின எச்ச பபுள் கம்மை ஒரு டிஷ்யூ பேப்பரை சுற்றி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பிள்ளைங்க செய்யும், எச்ச பேப்பரை சுற்றி அது பாட்டுக்கு வச்சுருக்கு. அப்புறம் வேறு ஒரு பபுள் கம் எடுத்து கொடுக்குது, அவர் அதை வாயில் போட்டுட்டு இது பாருங்கள், அந்த குழந்தை மாதிரியே ஊதி ட்ரை பண்ணுறாரு, முடியாது, வராது, குழந்தைங்களுக்கு வர மாதிரி சிரிக்கிறார், அந்த குழந்தையும் சிரிக்குது. நம்மளே ஒரு பெரியவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த நேரம் அப்படியே அந்த இடத்துல ஒரு சொர்க்கமயமாக ஆனந்தமயமாக மாறுது. வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிறது அந்த குழந்தை லேர்ன் பண்ணுது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. அதது இடத்துல இருக்கிறதுக்கான இடைவெளியை கண்டுபிடிக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு பெரிய கலை. இது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும்.